ஆனால் இவனை பாருங்க, ஆபிரகாம் நம்பி சத்தியம் வாங்கி அனுப்பி விடுகிறான், இவன் ஜெபிக்கிறான். இங்கே இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேதாகமத்தில் அவமானங்களை நிந்தைகளையும் சுமந்தவர்கள் ஜெபித்தார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவர். நேர் வழியாக நடக்கணும்னா ஜெபிக்காமல் வீட்டில் இருந்து வரக்கூடாது. நேர் வழியாக நடக்கணும்னா உன் பிள்ளைக்கு திருமணங்கள் நேர் வழியான பாதையில் போகணும்னா அதுக்காக நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்காக நீ ஜெபிக்கணும். இன்றைக்கி எப்படிப்பட்ட திருமணங்கள் நடக்குதுன்னு நான் சொல்லவா? நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. அதாவது கொள்ளைக்காரர்கள் அதிகமாக தனுஷ்கோடியில் வர்ற வெள்ளத்தில், அப்புறம் அந்த மாதிரி புயல்களில் தான் கொள்ளையடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆற்று நீரில் ஒரு பெரிய கருப்பு கலர் பண்டில் வந்துச்சான். அப்போ 2 கொள்ளைக்காரன் சொன்னான்னா, பெரிய பண்டிலாக வருது, இப்போ நம்ம பிடிச்சோம்னா காலத்துக்கும் தலைமுறைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு. பெரிய பண்டில் வர்றது பெருசு. முதல்ல நான் குதிக்கிறேன், அப்புறம் நீ குதிச்சிரு, 2 பேரும் சேர்ந்து தூக்கி. இப்படித்தான் இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுறான். இதோட நம்ம பிள்ளை செட்டில்டு, இதை கட்டி வச்சா நம்ம பிள்ளைக்கு சூப்பர். கடைசியில் என்ன நடக்குது? இவன் போய் முதல்ல விழுந்து அந்த பண்டில் தூக்குறான். பார்த்தா அந்த பண்டில் இவனை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன்னு சொல்லுது. என்னடா விடமாட்டேன்னு கேட்டால் அது கரடி. எனக்கு நிறைய கரடி ஊரில் வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. பிடிச்சிச்சுன்னா நீ தான் கஞ்சி ஊற்றணும், ஒரு பிரயோஜனமும் வராது, ஒரு நயா பைசாவுக்கும் பிரயோஜனம் இருக்காது, கடைசியில் சாகுற வரை நீ செத்த. அதனால தான் சொல்கிறேன், அவனே வழி இல்லாமல் இருக்கான், அவனே உயிர் போயிட்டு இருக்கான், நீ அவனை பிடிக்காத. கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத நீ பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபிக்கணும். நீ ஜெபிக்காம போயிட்டு வரலாம், முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரும் பார்த்துட்டே இருப்பார். எப்பப்பா ஜெபிப்ப? அதான் ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு விசுவாசி போச்சான். பாஸ்டர், 5 கோடி ரூபா இடம் வாங்குறதுக்கு 25 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு. ஜெபிச்சு தான் பாஸ்டர் கொடுத்தோம். அப்போ பாஸ்டர் கேட்டாரான், ஜெபிச்சு ஏன் கொடுத்த? கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். ஆண்டவர் கொடுக்க சொன்னா தான் நீ ஜெபிச்சு கொடுத்தேங்கிற. ஜெபிச்சு தான் தொடங்கணும், அது உங்கள் பொறுப்பு. ஜெபிச்சு தான் நடத்தணும், அது உங்கள் பொறுப்பு. பாஸ்டர் ஜெபிச்சோன்னே எல்லாம் வெள்ளையாயிருமா, கருப்பெல்லாம்? அப்போ இங்கே என்ன? முதல்ல எலியேசர் ஒரு வேலைக்காரன் ஜெபிக்கிறான், என்ன எஜமானுக்கு தயவு செய்யும் ஆண்டவரே, வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. ஒரு வேலைக்காரன் ஜெபிக்கிறான். ஜெபிக்காமல் வண்டி வந்தவொடனே ஏறுறது, மேக்கப் போட்டவொடனே கிளம்புறது. போ. ஆமாம், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த தெருவில் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணையும் பார்த்துட்டு ஒரே அடியா 5 பார்த்துட்டு வா. இவங்க எந்த பைபிள் படிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி தான் இவங்கெல்லாம் காரியம் செய்கிறாங்க? ஆனால் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நேர் வழியாக நடத்துவார். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், சிலருக்கு அப்படி காப்பி டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாப்பிள்ளை வீடாமா, என்ன வீடாமா, அப்படி காப்பி டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இன்னும் 10 வருஷம் கழித்து கஷ்டப்படுறவங்க இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த வசனத்தை, இந்த ஆலோசனை கேட்டுக்கிறங்க. நான் கட்டாயப்படுத்துகிற ஆள் கிடையாது. நான் இந்த கல்யாண விஷயத்தில் ஏன் நான் தலையிட மாட்டேன்னா தேவன் தலையிடுவார். அல்லேலூயா. நான் இந்த ஊழியத்தில் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஏன் தலையிட மாட்டேன்னா தேவன் தலையிடுவார். நான் வழி காட்டுவேன். அவனுக்கே பசிக்கலைன்னா நமக்கு என்ன பசிக்குது? போய் தேடு, முயற்சி பண்ணு. ஒப்பு கொடுக்காதவனுக்காக நம்ம நிற்க முடியுமாங்க? ஒப்பு கொடுக்குறவனுக்காகத்தான் நம்ம உயிரே கொடுக்க முடியும். இயேசுவே அப்படித்தானே, தன்னை ஒப்பு கொடுக்குறவனுக்காக நம்ம ஓடலாம், பிரயாசப்படலாம், செலவு பண்ணலாம். அதுக்கு தானே ஆண்டவர் நம்மளை ஊழியத்தில் வச்சிருக்காரு. அப்போ இங்கே கவனிங்க, 2வது ஜெபிக்கணும். பிள்ளைக்கு 15-16 வயசு ஆகும்போது, ஆண்டவரே எங்கள் கண்ணு தெரியாது, எங்களுக்கு எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது, நாங்கள் குறுக்கு வழியை பார்க்க மாட்டோம், நாங்கள் யாரை எந்த பையனை பார்க்க மாட்டோம், ஆண்டவரே உம்முடைய எஜமானுக்கு, உம்முடைய பிள்ளைக்கு, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தயவு செய்தார்கள். எங்களுக்கு தயவு செய்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தயவு செய்தார். ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு மனுஷங்க இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்பா. ஆண்டவர் இப்படி ஒரு மனுஷன் எங்களுக்கு இருந்தால், இப்படி ஒரு வேலைக்காரன் இருந்தால். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம், தட்ஸ் த மேன்.
எலியேசர் மாதிரி ஒரு ஜெபிக்கிறவனை தாரும். கொர்நேலியு வீட்டில் ஜெபிக்கிறவங்க இருந்தாங்களேப்பா, அது மாதிரி தாரப்பா. சபையில் ஜெபிக்கிறவங்கள தாரும். எலியேசர் போல. எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அவங்களுக்கு தெரியுமா? நான் அப்படி ஒரு பிரசங்கம் பேசியிருக்கேன். எலியேசர் பரிசுத்த ஆவியானவர். ஈசாக்கு இயேசுவுக்கு அடையாளம். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்வாருங்கிறது எலியேசர்ட்ட இருந்து கற்றுக்கலாம். ஜெபிக்கிறார். அப்போ இன்னைக்கு என் பிள்ளைக்காக நீர் ஆயத்தம் பண்ணினதை கரெக்டான இடத்துக்கு என்ன கொண்டு போகணும். நீர் ஆயத்தம் பண்ணதை கரெக்டான இடத்துக்கு என்ன கொண்டு போகணும். அப்போ என்ன சொல்றார்? இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முல்ல புறப்பட்டு வருவார்களே. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆண்டவரே என் பிள்ளை பிஎட் படிக்கிறதுனால பிஎட் மாப்பிள்ளை தாருங்கள், என் பிள்ளை இந்த வேலை பார்க்கிறதுனால இந்த வேலை தாருங்கள். தயவு செய்து கலரோ நிறமோ மற்ற காரியங்களையோ நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காமல் நீதியின் பாதையை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உண்மை சேவிக்கிற ஒரு பிள்ளை தாங்கப்பா, உண்மை ஜெபிக்கிற ஒரு பிள்ளையை தாங்கப்பா. கடைசுவரை எங்கள் குடும்பத்தை என் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துகிற மாதிரி ஒரு பிள்ளை தாங்கப்பா. நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஆண்டவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஒரு வார்த்தை இல்லாமல் கேட்பார். 100 பவுன் தாங்கப்பா, தந்துருவாரு. ஆண்டவர் இந்த வேலையில தாங்கப்பா, தந்துருவாரு. ஆண்டவர் இந்த படிப்புல தாங்கப்பா, தந்துருவாரு. ஆனா ரொம்ப கவனிக்கணும். இவன் என்ன கேட்டான் தெரியுமா? அவனுக்கே தண்ணி ஊற்றணும்ல, அவனுக்கே காலம்புள்ள தண்ணி கொடுக்கணுமே. எலியேசர் வீட்டில் தானே இருக்கான் என்ன. அப்போ நல்லா சமைப்பாங்க. யார்? ரெபேக்காள். அதில் குறையவே இல்லை. ஆமாம், காட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அடிச்சுட்டு வந்து சமைக்கிற அந்த சமையல் கலையே அவங்ககிட்ட இருக்குது பெஸ்ட்டாக. ஏன்னா ஈசாக்கு வயதான காலத்தில் பிறந்ததுனால அவன் நாக்கு பெஸ்ட்டாக சாப்பிட்டு பழகணும். அதை ஈக்குவலைஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தது யாருன்னா ரெபேக்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நீங்கள் தான் போய் உட்காந்து பொண்ணை நீங்கள் மார்க் போடுவீங்க. அந்த பொண்ணுக்கு இது இப்படி இருக்குது, பல் எத்திக்கிட்டு இருக்குது, கண் ஓரமாக இருக்குது, ஆமாம் காது பெருசாக இருக்குது, இவன் தான் இன்றைக்கி மார்க் போடுவான் நிறையா. ஆனால் ஈசாக்கு தனக்கு பெண் பார்க்க போகும்போது அவன் ஜெபிக்க போனான். ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்கிறவளை கர்த்தர் தருகிறார். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு உலகம்தான் வேணும். நானும் சினிமா பார்ப்பேன், அவனும் சினிமா பார்ப்பான். நானும் உலகத்தில் ரொம்ப ஆசையாக, அவனும் உனக்கு கரெக்டாக தந்துப்பார். நாங்களும் ஒன்றா உட்காந்து டிவியில் பார்த்துட்டே இருப்போம். சூப்பர் சூப்பர் ஜோடி. அப்படி கொடுத்தா தான் ஒத்து போகும். நீ பாட்டுக்கு ஜெபத்தில் இருந்துட்டு அவன் பாட்டுக்கு சினிமா பார்க்குறவனா இருந்தால் அவன் கிளம்பிடுவ வீட்டுக்கு. அது நல்லா இருக்காது. ஆண்டவருக்கு தெரிஞ்சு தான் சேர்க்குறார். கடைசி வரை உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல பின்னோக்கி போகக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கை இருக்கணும். முன்னுரை சொன்னது நிறைய பேர் வரல, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரியும். குறுக்கு வழிகள் கண்ணீரும் கஞ்சியுமாய் மாறிவிடும். முதல்ல உலகத்துக்குள்ளே திரும்ப போகக்கூடாது. ரெண்டாவது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கே ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது யாரையாவது பிடிச்சி வந்துட்டா, அப்பா அது எங்களால் முடியாது, அவ்வளோதான். இப்போவே அழுகணும். ஆனால் நம்ம ஜெபம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றும். நம்புறவங்க மட்டும் கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. எங்களுக்கு கோடி ரூபாலாம் வேணாம்ப்பா, நாங்கள் பார்த்து நீங்கள் தந்துடுவீங்கப்பா. நம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கு ரொம்ப கலர்லாம் தேவையில்லைப்பா. நீங்கள் தாங்க எங்களை என்ன 1000-10000 சிறந்தவர். அவர் பெரியவர். எல்லாம் அவர் பார்த்து வச்சா. ஆமாம், ரெபேக்காளுக்கும் சாராளுக்கும் என்னங்க குறைச்சல்? ரெபேக்காலையும் சாராலையும் அந்த ஏரியாவில் பார்த்தவங்க அவங்க கலர் பார்க்கல, அவங்க பணம் பார்க்கல, அவங்க மேன்மையை பார்க்கல. ஆனால் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் நினைச்சதுக்கு மேலே தான் ஆசீர்வதிச்சாரு. அல்லேலூயா. அதனால் இப்போ சொல்கிறேன், பாஸ்டர் பார்த்து வைப்பார், பாஸ்டர் என்ன பார்க்குறாரு, பாஸ்டர் என்ன சரி இல்லை, நீங்கள் இன்னும் ஜெபியுங்கள், தேவனை நோக்கி ஜெபியுங்கள். யாப்பேஸ் ஜெபித்தான், ராகேல் ஜெபித்தார்கள், வேதத்தில் அவமானப்பட்ட எல்லாரும் ஜெபித்தார்கள். இன்றைக்கி சொல்கிறேன், இன்னும் இந்த மாதத்தில் ஒரு 6-7-8 நாள் இருக்குது. இந்த சபை திறந்தே இருக்குது. ஆண்டவருடைய கண்கள் உலாவிக்கிட்டே இருக்குது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்க, தொந்தரவு பண்ணுறவங்க, அவங்க தான் நம்பிட்டு இருக்கவங்க, அவங்க தான் சுயபலத்தை நம்பாதவங்க. அவங்க ஆண்டவரே எனக்கு என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கணும்ப்பா, இது எனக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்குது, எனக்கு இது ஒரு பெரிய அவமானமாக இருக்குது, எனக்கு உதவி செய்யுமாப்பா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாழ்க்கைங்கிறது நீண்ட தூர பயணம். உண்மையை சொல்கிறேன். 75 வயசு வரை வாழ்கிறீங்கன்னா 25 இயர்ஸ். ஆனால் திருமண வாழ்க்கை 50 வருஷம். இட்ஸ் அ லாங் பீரியட்.
நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு மாதிரி இது வெளியே வந்துட முடியாது. அது உடன்படிக்கை. நீங்கள் கலரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல்யாணம் பண்ணவொன்னே கலர் போயிடுது. நீங்கள் முடியை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணவொன்னே முடியை காணும். நீங்கள் அழகை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதோட அழகு போச்சு. ஆனால் நீங்கள் தேவனை பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைவாக இருக்கும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. நான் பார்த்தது தான் சொல்கிறேன், நான் கண்ணில் பார்த்தது தான் சொல்கிறேன். இப்படியோ பேர் நான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்தல். அவன் என்ன கேட்குறான் பாருங்க, என் பெரிய பணம் பொருள்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், எனக்கும் தண்ணி கொடுக்கணும். என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், எனக்கும் தண்ணி கொடுக்கணும். நீரும் குடியும். எவ்வளோ மரியாதை பாருங்கள். என்ன சொல்கிறாரு, நான் போய் தண்ணி கேட்பேன், அவள் குடத்தை சாய்ச்சி. இந்த தண்ணி எடுக்கிற இடத்துல தாங்க பெண்கள் என்னையே போடுவாங்க, சண்டையே போடுவோம். நம்ம ஆள் அந்நிய பாஷை பேசுதா கெட்ட வார்த்தை பேசுதான்னு கண்டுபிடிக்கணுமா, நீங்கள் தண்ணி, இந்த பொம்பளைங்களுக்கு பெண்களுக்கு தண்ணினா ஒரு அபிஷேகம் இறங்கி வந்துடும். சபையில் கூட சோத்திரம் பண்ணு கொட்டாய் விட்டுக்கிட்டே. ஆனால் அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல அந்த முகத்தை போட்டா எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி 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 தண்ணி. வானத்தை திறக்கிற தெய்வம் இருக்கார். கையை நல்லா தட்டுங்களேன், நல்லா தட்டுங்க. ஆமென் அல்லேலூயா. பேசாமல் உட்கார். நான் தான் பார்க்குறேன், மேலே ஒரு ராட்சச தொட்டியை கட்டி போடலாம் பார்க்குறேன். வந்து இறங்குச்சுன்னா அது பாட்டுக்கு கிடக்கும், எடுத்து பயன்படுத்துவோம். நாங்கள் 366 நாள் மழை தண்ணி தான் குடிக்கிறோம். இங்கேருந்து இல்லை, உங்களுக்கு தான் அந்த தண்ணி, எங்களுக்கு இல்லை. ஆண்டவர் எங்கள் ட்ரம்மில் தண்ணி குறையும் போது மழை வந்துடும். இதுவரை அப்படி தான் ராமநாதபுரத்தில். நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். எங்கள் ட்ரம்மில் தண்ணி போகுதுன்னா அடுத்து ஒரு மழை வரும், நிறச்சிருவார். கர்த்தர் நல்லவர். அவர் கொடுக்குற தண்ணியில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனால் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே தண்ணி குறைய போகுது, இன்னும் ட்ரம்மில் 2 நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஜோம் பண்ணணுமா? அவர் தானே மழையை தர்றாரு, அவர் தானே காரியங்களை வாய்க்க பண்ணுறாரு. அப்போ பாருங்க, இவன் எவ்வளோ ஜோம் பண்ணா, ஆபிரகாம் எப்படி ஜோம் பண்ணியிருப்பான். ஆபிரகாம் அழுதுகிட்டே இருப்பான், ஆண்டவரே ஒரே பிள்ளைப்பா, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு, ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி செய்கிற மாதிரி ஒரு மனப்பெண், பணம்லாம் இருக்குப்பா, என்னுடைய சொத்து தேசமே தாங்கல, நீங்க கொடுத்த ஆடு மாடு பயங்கரம், என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து வந்துடுங்க. அதில் ஆபிரகாம் ஜோம் பண்ணும்போது நம்ம விருப்பத்தையும் கர்த்தர் சேர்த்துக்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சிஸ்டர்ஸ், நீங்கள் ஜோம் பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உங்கள் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பையனை பார்த்து வச்சுருப்பீங்களே, நீங்கள் உண்மையிலே ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பையனை பாருங்க ஜோம் பண்ணுவோம், அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சிச்சிருவார். கையை நல்லா தட்டுங்களேன். ஆனால் நீங்கள் குறுக்கு வழியில் போய் அவனை சேர்த்து வைக்கும்போது அசுத்தமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் அங்கே நடக்கும். நீங்கள் நேர் வழியில் நில்லுங்க. அப்போ நம்மளும் சொல்லுவோம், நேர் வழியாய் என்னை நடத்தி வந்த தேவனுக்கு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பார்க்கறதுக்கு மட்டும் 10 லட்சம் செலவு பண்ண குடும்பம் இருக்காங்க, 5 லட்சம் செலவு பண்ண குடும்பம் இருக்காங்க, லட்சமாக செலவு பண்ண குடும்பம் இருக்காங்க, புரோக்கருக்கு காசு கொடுத்தவங்க இருக்காங்க. வீட்டை போய் பார்த்தா 4 காரு, பங்களா எல்லாம் இருக்குது. பார்த்து அவங்களுக்கு திருப்தி அடையலாம். அப்புறம் எப்படி கல்யாண வாழ்க்கை திருப்தியாக இருக்கும்? எல்லாம் கையை வைத்து யாருக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் தேடுறீங்களோ, ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நேர்வழியாக என்னை நடத்துங்க, ஆண்டவரே நேர்வழியாக என்னை நடத்துங்க, ஆண்டவரே நேர்வழியாக என்னை நடத்துங்க, ஆண்டவரே நேர்வழியாக என்னை நடத்துங்க, ஆண்டவரே நேர்வழியாக என்னை நடத்துங்கப்பா, நேர்வழியாக என்னை நடத்துங்க. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. சொல்லுங்க எல்லாரும், நேர்வழியாய் என்னை நடத்தினீர். சொல்லுங்க எல்லாரும், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டு. கையை நல்லா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசுவே உம்மை சொந்தமா கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே.
அதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆபிரகாம் சொல்லுவார், என் இனத்தார் வீட்டுக்கு போனேன். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய இனத்தார் வீட்டுக்கு போய் நீ பெண் எடுத்துட்டு வான்னு சொல்லுவார். ஆபிரகாம் ஏன் இதை சொன்னார்? நோவா காலத்து வெள்ளத்துக்கு அப்புறம் சபிக்கப்பட்ட சந்ததியாக காம் மாறிட்டான். காம் சந்ததியில் கல்யாணம் பண்ணினதுனால ஆண்டவருக்கு வருத்தம் வந்தது. அது நல்லா கவனித்து பாருங்கள். நோவா காலத்து வெள்ளத்துக்கு முன்னாடி சேம் சந்ததியும் காயினோட சந்ததியும் திருமணம் முடித்ததுனால ஆண்டவர் வருத்தப்பட்டு இந்த உலகத்தை அழித்தார். உண்மையான காரணம் அதானே. என்ன, தேவகுமாரர் எந்த குமாரரோடு போனாங்க? நம்ம எந்த குமாரர்? அப்போ தேவகுமாரர் எங்கே போகக்கூடாது? மனுஷகுமாரன். என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவது. ஏன்னா அவன் தீட்டுப்படுத்திடுவான். நீங்கள் தீர்மானமாக கேட்டுக்கிறங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் தீர்மானமாக முடிவு எடுத்துடணும். நீ இயேசுவை உண்மையாக எனக்கு ஜாதி வேணும், அது வேணும், ஜாதி தலைமை வேணும், அந்த வேணும், நீ கிளம்புடா. தீர்க்கமாக முடிவு எடுத்துடலாம். எனக்கு இயேசு என் இருதயத்தில் நிரம்பி இருக்காருன்னு சொல்கிறவன் இயேசுவால் நடத்தப்படுவான். தேவனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுவும் உங்களை காப்பாற்றோம்னா உங்கள் கஷ்ட காலத்தில் யார் உங்களை காப்பாற்றினான்னு பாருங்கள். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ ஜெபிக்கிற போது வர்றா பாருங்க, யார் வர்றா? அதே ஆள். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்பே, எல்லாரும் சொல்லுங்க, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்பே. நான் சும்மா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எதுக்கு ஜெபிக்கிறேன்? சோத்திரம் சோத்திரம், ஹல்லேலூயா சோத்திரம், ஹல்லேலூயா சோத்திரம். நல்ல அர்த்தத்தோடு ஜெபம் பண்ணுப்பா. நல்ல தேவையை சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவரை ஒரு 50 குடும்பத்தை சபையில் தாங்க ஆண்டவரை, குடும்பமாக இருக்கிறவங்கள மாற்றுங்க ஆண்டவரை. ஒரு ஜெபத்தை அர்த்தம் உள்ளதா இப்படி ஒரு அம்மா வரணும், எனக்கும் தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஜெபத்தை சொல்லி முடிக்கும் முன்பே, இதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்பது நிச்சயம். சொல்லி முடிக்கும் முன்பே உன் இஷ்டத்தின்படி கேட்டால் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓடாத வண்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு காலம் ஃபுல்லாக எந்த ஜெபத்துக்கும் பதில் வராது. ஆனால் தேவ சித்தத்தின்படி கேட்டு பாருங்க. செபிக்கும் முடிக்கும் முன்னே ஆபிரகாமினுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த, இங்கே எத்தனை தலைமுறை தாண்டிடுச்சு? ஆபிரகாமுக்கு நாகார் பிறந்து, நாகோர் பிறந்து, நாகோருக்கு பெத்துவேல் பிறந்து, பெத்துவேலுக்கு ரெபேக்காள் வந்துட்டாங்க. சரி, அங்கே ஆபிரகாமுக்கு டைரக்டா யார் தான் வர்றா? ஈசாக். ஆபிரகாம்ல இருந்து நாகோர் வந்து, நாகோர்ல இருந்து பெத்துவேல் வந்து, பெத்துவேல்ல இருந்து இங்க 4வது தலைமுறை, 3வது தலைமுறை. நாகோர் ஆபிரகாம் 3வது தலைமுறை, இங்க 2வது தலைமுறை. ஆண்டவருடைய பிள்ளைக்கு தாமதமானாலும் உலகத்தையே ஆசீர்வதிக்கிற சந்ததிகளை கர்த்தர் உள்ள எழுப்புறாருல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க அவனுக்கு ஆசீர்வாதம் வேகமா தான் இருந்திருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் தாமதமானாலும் அற்புதமான காரியத்தை செய்கிறார். ரெபேக்காளை கர்த்தர் கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார். ரெபேக்காள் அதே மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வேற யாரும் வரல? ஜெபிக்கிறவனுக்கு தாறுமாறானது நடக்காது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு இது ஆண்டவருடைய சித்தம் இல்லாத எதையும் கர்த்தர் ஏற்படுத்த மாட்டார். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்டில் வர்றேன். அவன் ஆண்டவருடைய விருப்பத்துக்காக ஜெபித்தான். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் காரியங்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம்னால இது 2. அப்போ முதல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும், எந்த காரியத்திலையும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற மாதிரி காரியங்கள் வரக்கூடாது. கல்யாணம் நடந்தால் போதும் இல்லை, வீடு கட்டினா போதும் இல்லை, இடம் வாங்கினா போதும் இல்லை, அப்படி இல்லை. எந்த காரியத்திலையும் நான் பின்வாங்கி போகக்கூடாது.